guys, welcome to our channel Taste of Times. My name is Akshay and she is Agla. Hi friends, நாம இன்னைக்கு Indian veg lollipop. So we are making Indian veg lollipop. அது வீட்ல இருக்க பொருள் வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்க சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம veg lollipop எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. Okay, so let's go for the video. Veg lollipop செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு பேருக்கு செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் சொல்றேன். உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அப்ப நீங்க அதை ரெண்டாயிட்டு இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட், 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள்ஸ்பூன் குருமிளகு பொடி, 2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மிளகு பொடி, 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மைதா 3 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான. நான் உருளைக்கிழங்கும் கேரட்டும் மஞ்சள் பொடி உப்பும் போட்டு வேக வச்சிருக்கேன். அதே போல் 4 விசில் நல்லா வேக வச்சுக்கோங்க. உடையாம இருக்கிறதுக்காக நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கோஸ் எடுத்துக்கோங்க. கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி கோஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய் தூள், மிளகு பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மைதா மாவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாம. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னா காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிங்கன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா டேஸ்டா கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது பேம்பூ ஸ்டிக். இப்போ இங்கே கொரோனா இருக்கிறதுனால லாக்டவுன். ஸோ எனக்கு கடையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் டூத் பிக்கோ இல்லை ஐஸ்கிரீமில் அந்த பேக்கோ கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே இருக்க பேம்பூ ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இல்லை டூத் பிக்கோ இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சிலப்போ கையில் ஒட்டி பிடிக்கும் போது சரியாக வரல. ஸோ அப்போ கை கொஞ்சம் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன பீஸ் எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்டிக்ல சென்டரா இருக்கும். எனக்கு பேம்பூ ஸ்டிக்னா சிலப்ப வலிக்கி போகுது. ஸோ அதனால உங்களுக்கு டூத் பிக் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கா இருந்தா ஒன்று இருக்கும், கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். என்கிட்ட 5 ஸ்டிக் இருக்கு. ஸோ 5மே நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க எத்தனை ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆயில் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாகிடும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம்னா பேம்பூ ஸ்டிக்னால வழுக்கி போகுது. ஸோ உங்களுக்கு டூத் பிக் இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்னா இந்த மாதிரி வழுக்கி போகாது.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஆயில் சூடானது இது வச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சு சிலப்போது கருகி போயிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துமே நல்லா வெந்திருக்கு. ஸோ ஒரு சைடு எல்லாம் வெந்துருச்சு. எல்லாம் அடுத்த சைடு திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ அஞ்சுமே எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஸோ வெஜ் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான டிஷ் தான் இது, எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீட்பேக். ரெடி. ஸோ வெஜ் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டான டிஷ் இது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பொருள் வச்சு நமக்கு இதை ட்ரை பண்ணி So don't forget to subscribe our channel. It is Taste of Times. Thank you.